கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உட்காருங்க. கர்த்தர் மிகவும் நல்லவர். சத்தம் போடுங்க. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல நாம் எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்க வேண்டும். ஆமென். அதெல்லாம் பார்ப்பது மிக சந்தோஷம். இதான் முதல் தடவை இந்த இடத்துக்கு வருகிறேன். இந்த ஊர் எனக்கு புதுசு இல்லை. இந்த ஊரில் தான் நான் பிறந்த வளர்ந்தேன். சரிங்களா? இங்கே தான் படித்தேன். ஆனால் இந்த ஊரை விட்டு போய் பல ஆண்டுகள் ஆகிறது. மறுபடியும் நான் பல தடவை வந்திருக்கிறேன். அநேக நண்பர்கள் இங்கே இருக்கிறாங்க. இந்த ஜோகூர்ல அவை கர்த்தர் அவர் அதிசயமான காரியங்களை எப்பொழுதுமே செய்து வருகிறார். ஆமென். நம்முடைய வாஞ்சையெல்லாம் தேவன். ஆமென். அதுக்காகத்தான் நான் ஜெபிக்கிறேன். நான் ஒரு கேள்வி கேட்ட உள்ளது சொல்றீங்களா? சரிங்களா? நம்ம ஜெபத்துல எது அதிகமா எதிர்பார்க்கிறோம்? ஜெபத்துல வழக்கமா என்ன கேட்பீங்க, என்ன எதிர்பார்ப்பீங்க? நீங்க பேசலாம். இப்போ ஒரு பெரிய பரீட்சை கேள்வி கேட்டுட்டேன். சரிங்களா? சொல்லுங்க பார்ப்போம். வழக்கமா ஜெபத்துல என்னத்தை கேட்பீங்க, எதை எதிர்பார்ப்பீங்க? எதுக்காக ஜெபம் பண்றீங்க? அதான் கேட்கறாங்க. என்னது? பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். ஓகே. வேற என்ன? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்னா ஆசீர்வாதம் ஒரு விரிவான ஒரு சொல்லு. சரிங்களா? ஒரு திட்டமா சொல்லுங்களா? நம்ம தேவை என்ன விதமான தேவையெல்லாம் இருக்கு? சொல்லுங்க லிஸ்ட் கொஞ்சம். குடும்ப பிரச்சனை, வேலை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை, திண்ண பிரச்சனை, தீனி பிரச்சனை. ஓகே ஓகே. பிரச்சனை. ஓகே. பிரச்சனை இருக்கு, தேவைகள் இருக்கு. சரிங்களா? அப்புறம் வேற என்ன? அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்டதை தான் கேட்போம். சொல்லுங்க. என்னது? ஆண்டவரே எனக்கு நம்பரை தூக்கி போடுங்க, அது வந்து அடிச்சாக்க எனக்கு கோடி கோடியே கிடைக்கும். தசம பாகத்தை போட்டுட்டு கட்டடம் நீங்க போட்டுக்கிட்டு மொத்தத்தெல்லாம் நான் சுருக்கி வச்சுக்கிறேன். இப்போ பிரச்சனை என்ன? தேவைகள். சரிங்களா? பிரச்சனை, தேவைகள். இதுக்காகத்தான் நம்முடைய ஜெபமெல்லாம் அதை ஃபோக்கஸ் ஆகுது. நம்முடைய தேவைகள் எல்லாம் அதுதான் ஃபோக்கஸ் ஆகுது. பைபிள்ல நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார். சரிங்களா? யோவான் 16ஆம் அதிகாரம் 23வது வசனம். யோவான் 16:23. ஜான் 16 33. யோவான் 16:33 வாசிக்கிறீங்களா? என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? என்ன உண்டு? உபத்திரம். ஆண்டவர் இடத்துல என்ன இருக்கான்? சமாதானம். உலகத்தில் என்ன உண்டு? உபத்திரம்னா என்ன? என்னங்க? பாடுகள், அப்புறம் உபத்திரவம், வியாதி. இன்னும் சில பேர் உபத்திரப்படல, அதான் உபத்திரம்னா தெரியல. சரிங்களா? அப்போ உபத்திரத்துக்காக ஜெயிப்போமா? ஆண்டவரே கொஞ்சம் கூட்டி கொடுத்துரும், அவங்க ஒரு அனுபவம் வரட்டும்.
உலகத்துல உபத்திரவு பிரச்சனைகள் இருக்கு, சொல்ல முடியாத பிரச்சனைகள், பயங்கர பிரச்சனைகள். எங்க இருக்கும் அது? எங்க இருக்கு? சரி, இப்போ பைபிள் ஆதி ஆகமத்துல நான் வாசிக்கிறேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஒவ்வொரு காரியத்தையும் அவர் சிருஷ்டித்து அந்த சாயங்கால நேரம், சரிங்களா, அந்த முதல் நாள் அப்படின்னு வரும்போது அந்த முடிவில் என்ன சொன்னாரு சொல்லுங்க? நல்லதுன்றார். ஒவ்வொரு நாளும் அவர் இந்த பூமியில அவர் சிருஷ்டித்த அத்தனை காரியத்தையும் அவர் பார்த்து நல்லது என்றார். சரிங்களா? உங்களுக்கு அந்த 7 நாள் வரைக்கும் அவர் எல்லாத்தையும் நல்லதுன்னு சொன்னார். அப்போ தேவன் படைத்த பூமியில எல்லாமே நல்லது, கெட்டதுன்னு இருக்கா? சொல்லுங்கப்பா. அவர் படைச்ச பூமியில பிரச்சனைன்னு உள்ள போட்டாரா? சொல்லுங்க. பிரச்சனை அவர் உண்டாக்கிய பூமி உண்டாக்கும் பொழுது, அந்த பூமியில மனிதனை வைக்கும் பொழுது, மனிதனை படைத்து கூட நல்லது என்ற அதிக நன்மையா நல்லதா இருக்குன்னா, சரிங்களா? இந்த வசனம் சொல்லுங்கிறது நான் வாசிப்போம். ஆதியாகமம் 1:31 1:3 முதல்ல வாசிங்களா? ஆதியாகமம் 1:3. ஆதியாகமம் 1:3. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. 4 வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். ஓகே, வெளிச்சம் என்னதான்? நல்லது என்றார். அப்புறம் 31வது வசனத்துக்கு வருவோம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். தேவன் உண்டாக்கிய எல்லாவற்றையும், இந்த பூமியில தேவன் உண்டாக்காதது எதுவுமே இல்லை, அவர் உண்டாக்குனதுதான் இருக்குது. அவர் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்து என்னன்னு சொன்னா, அது மிகவும் நன்றாய் இருந்தது. மிகவும் நல்லாது. முதல்ல நல்லா இருக்குன்னா, கடைசியில முடிவு பண்ணும்போது மிகவும் நன்றாயிருக்கிறார். அப்ப அவர் படைத்த அந்த ஒரிஜினல் பூமியில எல்லாம் நல்லா தானே இருந்தது, மிகவும் நல்லா தானே இருந்தது. அவர் படைத்த மனுஷன் நல்லா தானே இருந்தான், மிருகம் நல்லா தானே இருந்தது. சொல்லுங்க, கெட்டது ஏதாவது இருந்ததா? கெட்டது இல்ல. பிரச்சனை இருந்ததா? சொல்லுங்களேன். பிரச்சனை இல்ல. வியாதி இருந்ததா? கோவிட் இருந்ததா? ஒண்ணுமே இல்லை. அவர் படைச்ச பூமியில எல்லாம் நல்லதுதான் படைத்தார். ஆண்டவர் சொல்லும் பொழுது உங்களுக்கு உலகத்தில் என்ன இருக்கு, எப்படி இது வந்துச்சு கவனிங்க. இப்ப அதுதான் பெரிய பிரச்சனை. பிரச்சனை மட்டும் எல்லாம் எவனும் சேர்ச்சுக்கும் வரமாட்டான், சரிங்களா? ஆண்டவர் யாரும் தேட மாட்டாங்க. ஆகவே நம்முடைய ஜெபம் ஆண்டவரை தேடுகிறதெல்லாம் என் பிரச்சனை தீர்ந்தால் போதும், என் பிரச்சனை தீர்ந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஜெப ஏக்கம் எல்லாம், நம்முடைய ஜெப வாஞ்சி எல்லாம், எனக்கு ஏதாவது ஒரு பதில் வரணும், இந்த வேதனையிலிருந்து நான் விடுதலை பெறணும், இந்த கஷ்டத்துல நான் மீட்டுக் கொள்ளப்படணும், இந்த தொல்லையிலிருந்து நான் விடுதலை ஆகணும் அப்படின்னு சொல்லி நாம் இந்த பிரச்சனைகள் தீர்வுக்காக நம்ம காலம் முழுவதும் ஜெபித்து வரணும். சரிங்களா? இதான் நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம். எப்படி இந்த இவ்வளவு பெரிய அருமையாக தேவன் எல்லாத்தையும் படைத்து அனைத்தையும் படைத்து மிகவும் அருமையா இருக்கிறதுன்னு சொன்ன அந்த பூமிக்குள்ளாக எப்படி பிரச்சனை ஒன்று வந்தது? பிரச்சனை எப்படி வந்தது? ஆண்டவரே சொல்றார், இந்த பூமியில இந்த உலகத்துல உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி. இதை நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். நாம் தேவன் கிட்ட வருகிறதோ தேவனை நோக்கி ஜெபிக்கிறதற்கும் இந்த புரிந்துணர்வு மிக மிக முக்கியம். இதை நீங்க புரிந்து கொண்டா உங்க ஜெப வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும்.
ஹல்லேலூயா. நம்முடைய ஜெப வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். இது நாம் மிக முக்கியமா அறிந்து கொள்ள வேண்டியது. அப்போ தேவன் நிறைவாக பரிபூர்ணமாக அவர் படைத்த இந்த மகா பெரிய பூமியில மனிதனை வைத்தார். மனிதன் வாழ்கிற இந்த உலகத்துக்குள்ளாக பிரச்சனை எப்படி வந்தது? இது அடிப்படையாக அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். சரிங்களா? அடிப்படை நான் சொல்ல போற சில காரியங்களுக்கு வழக்கமா தெரியும், நான் தெரிஞ்சது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இப்படியாக ஒரு மனுஷனாலே பாவமும் பாவத்தினால மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல தேவன் உண்டாக்கிய நல்லதான உலகத்துல என்ன பிரவேசித்ததா? பாவம் பிரவேசித்தது, பாவம் நுழைந்தது. சரிங்களா? எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல. கவனிங்கள், தேவன் பூமியையும் மனிதனையும் மற்ற படைப்புகளும் உண்டாக்கும் பொழுது மரணம் அங்க கிடையாது. மரணம் என்ற பிரச்சனை இல்லை. இப்ப எத்தனை பேருக்கு சாவுன்னா பிரச்சனை? சாவுன்னா உங்களுக்கு பிரச்சனையா? சொல்லுங்க. 4 பேர் சொல்றாங்க பிரச்சனை இல்லை பாஸ்டர். மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனையா? சாவு பிரச்சனையே இல்லையா? நான் ஆவிக்குரிய கேள்வி கேட்கல, சாதாரண கேள்வி கேட்கிறேன். சாவு என்பது இருட்டு நேரத்தில் கேட்டேன்னா, ராவு காலத்தில் கேட்டேன். இப்ப சொல்லுங்க, சாவு என்பது பிரச்சனையா இல்லையா? சொல்ல பயப்படுறீங்க. ஏங்க, சாவுன்னா அது பிரச்சனை தானே? யாரு சாவெல்லாம் விரும்புறோம்? சாவெல்லாம் விரும்புறவங்க கை தூக்குங்க பார்ப்போம். என்னைக்கு அனுப்பிவிட்டுறோம்? நாட்டி கொடுத்துக்கிறாங்க. பாஸ்டர் சகிச்சது போதும் பாஸ்டர், வீட்டு தொல்லை சரிங்களா, எல்லா தொல்லையும் போதும், நான் போயிட்டா நல்லது, பரலோகம் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிறேன். கவனிங்க, எல்லாருக்கும் பிரச்சனை. சாவு என்பது பிரச்சனை. ஆனா வேதவசனம் சொல்லுகிறது, தேவன் படைத்த அந்த அருமையான பூமிக்குள்ளாக மரணம் பிரவேசித்தது. புரியுதா உங்களுக்கு? மரணம் பிரவேசித்தது. அந்த மரணம் எல்லாருக்கும் வந்ததா? பாவத்தின் சம்பளம் மரணம்னு வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ பிரச்சனை எப்படி வந்தது? இது தேவன் உண்டாக்கல. ஆரம்பத்தில் தேவன் உண்டாக்கும் பொழுது எல்லாம் சரியாக உண்டாக்கினான், பூர்ணமா உண்டாக்கினான். மனிதனை கூட பூர்ணமா உண்டாக்கினான். ஆனா வேத வசனம் வாசிக்கிறோம், ஒரு மனிதனுடைய பாவம், ஒரு மனிதனுடைய மீறுதல். பாருங்க, அந்த மனிதனை தேவன் உண்டாக்கும் பொழுது அவனுக்குள்ளாக தன்னுடைய சுவாசத்தை ஊதினான். மற்றது எல்லாமே தேவன் படைத்தார். அவருடைய சுவாசம் படைக்கப்பட்டதில்லை, அது அவரிடத்திலிருந்து வந்தது. அவர் நம்ம தேவன் எவ்வளவு காலமா இருந்திருக்கிறார். நம்ம வணங்குறல ஆண்டவர் எவ்வளவு காலமா அவருக்கு வயசு என்னதான் இருக்கும்? சும்மா ஒரு கணக்கு போட்டு சொல்லுங்க. தேவாதி தேவனோட வயசு என்னதான் இருக்கும்? சொல்லுங்க. எவ்வளவு காலம் இருந்திருப்பாரு தேவன்? தேவன வயசு இல்லை, அவர் நித்திய தேவன். அவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. யாருமே அவரோட வயசை கணக்கு போட முடியாது. அவர் நித்தியமானவர். சரிங்களா? அவருக்குள்ளாக இருந்த சுவாசம், அவருக்குள்ளாக இருந்த ஆவிதான் மனிதனுக்குள்ளாக வைத்தார். கவனிக்க, என்ன ஒரு அருமையான ஒரு செயல் ஆண்டவர் செய்தார். மற்ற எந்த மிருகத்துக்கும் இவர் சுவாசம் கொடுக்கல. அவருடைய ஆவி மனிதனுக்குள்ளாக மட்டும்தான் வந்தது, மற்ற எந்த உயிரினங்களுக்குள்ளாக வரல. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ தேவன் மனிதனை உண்டாக்கும் பொழுது அவனுக்குள்ளாக அவருடைய சுவாசத்தை, அவருடைய சுவாசம் தான் அவருடைய ஆவி, அவரோட ஆவி தான் அவருடைய பிரசன்னம். அப்போ அவருடைய பிரசன்னம்
அவனுக்குள்ளாக இருக்கும்படியாகவே மனிதனை உண்டாக்கினான். அதுக்கு பிறகு சொன்னா, சரிங்களா, இந்த பூமி அனைத்தை நீ ஆண்டுக்கோள். என்னதான் ஆண்டுக்கோள்? சரிங்களா, இந்த பூமியில பழகி பெருகுங்கள் அப்படின்னா. அவருடைய சுவாசத்தை பெற்றவன், அந்த ஆவியை பெற்றவன், அந்த ஒரு தகுதிதான் அவனை ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தது. அப்படின்றா, அதான் நான் படைத்த எல்லா படைப்புகளுக்கும் நீ தான் தலை. உனக்குள்ளாக என்னுடைய பிரசன்னம் இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? நீ ஆளுகை செய்யும் பொழுது எல்லாமே என்னுடைய பிரசன்னம் ஆளுகை செய்யும். எல்லா உயிரினங்களும் என்னுடைய பிரசன்னம் அவர்களை மூடிக்கொள்ளும். புரியுதா உங்களுக்கு? எல்லா மிருகங்களும் சரி, உனக்கு பிறக்கிற பல சந்ததிகள், ஒவ்வொரு சந்ததியும் என்னுடைய பிரசன்னம் தான் அவர்களை மூடும். ஏன்னா எல்லாத்துக்கும் முதல்ல நீதான். உன்னை இந்த பிரசன்னத்தில் வைத்து நான் மூடிட்டேன். இதை மட்டும் நீ ஜாக்கிரதை காத்துக்கோ. புரியுதா உங்களுக்கு? இதை மட்டும் நீ ஜாக்கிரதை காத்துக்கோ. அது எப்போதும் வாஞ்சி அப்படின்னு சொல்லி ஜீவ விருட்சத்தின் கனியை மட்டும் நீ சாப்பிடுங்க. நீ அது முக்கியமானது, அது நீ சாப்பிடு. இப்ப கவனிங்க, ஆண்டவருடைய திட்டமே அவர் மனிதனுக்குள்ளாக தன்னுடைய சுவாசம், தன்னுடைய பிரசனத்தை வைத்து அந்த பிரசனம் எல்லாவற்றையும் மூட வேண்டும் என்று, மூடிக்கொள்ள வேண்டும் என்று, அதன் கீழே தான் எல்லாமே ஆளுகை செய்யப்படும். இந்த உலகம் இயங்குகிறது அப்படிதான் இருக்க வேண்டும் என்று திட்டம் போட்டுதான் தேவன் மனிதனை அவனுக்கு ஆட்சி திறமையை கொடுத்து எல்லா சிருஷ்டிப்புக்கு மேலாக அவனை கிரீடமாக வைத்தார். வேதவசனம் சொல்லுகிறது, அவன் பாவம் செய்த உடனே மனிதனை மூடிக்கொண்டிருக்கிற அந்த பிரசன்னம் விலகிற்று. புரியுதா உங்களுக்கு? நாம் வாசிப்போம் ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம். ரோமர் 3:23. எல்லாரும் பாவம் செய்து, கவனிங்க, யாரெல்லாம் பாவம் செஞ்ச? உங்க தாத்தா சொல்லுங்க, உங்க முப்பாட்டங்க, அப்பா, பிள்ளை, எல்லாரும், நாம் எல்லாரும் பாவம் செய்து, அப்புறம் தேவ மகிமை இழந்தவர்களாம். எதை இழந்துட்டோம்? எதை இழந்துட்டோம்? அப்ப கவனிங்க, பைபிள்ல தேவ மகிமை, தேவ பிரசனம், தேவாவி, இது எப்போதுமே சரிங்களா மாறி மாறி சொல்லப்படும். இதெல்லாம் தேவனுடைய லட்சணங்கள், அவர்கள் பண்புகள். அப்ப மனிதனுக்குள்ளாக என்ன இருந்ததா? தேவ மகிமை இருந்தது. புரியுது உங்களுக்கு? ஆனா நான் பாவம் செய்து அந்த மகிமையை இழந்துட்டோம். அந்த மகிமை இழந்த உடனே, ஒரு பிரசனத்தை இழந்த உடனே உலகத்துல பாவம் புகுந்தது. புரியுதா உங்களுக்கு? இருள் வந்தது, பிரச்சனை வந்தது. இப்ப பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது? சொல்லுங்க, பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது? அதான் ஒரு வாட்டி இந்த கேள்வி கேட்கும்போது ஒருத்தன் சொன்னான், பாஸ்டர் எனக்கு தெரியும் பாஸ்டர், பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது? ஆதாம் தனியா இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்லை. அடுத்த வார்த்தை நான் சொல்ல தேவையில்லை, ஏன்னா நீங்களே புரிஞ்சுக்கீங்க. சரிங்களா? ஆதாம், கவனிங்க, என்ன ஒரு நமக்கு அவ்வளவு ஒரு பாக்கியத்தான ஒரு அப்பவே திட்டம் போட்டு வச்சிருந்தார். ஆனா ஆதாம் ஒரு மனிதனுடைய மீறுதல், நம்ம எல்லாரும் அந்த பாவத்தினுடைய தாக்குதலுக்குள்ளாக வந்தோம். இருள் அந்த மனிதனை சூழ்ந்து கொண்டதாம். இன்னைக்கு மனிதனாக நாம் தவிக்கிறோம், பாடுகள் போட. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் இருக்கு. நீங்க வாழ்கிற உலகம் உபத்திரம் உள்ள உலகம். ஏன்னா உலகம் முழுவதும் பொல்லாமலுக்குள் இருக்கிறாங்க, இருளினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறாங்க. இதுல நாம் அகப்பட்டுட்டோம், இதுல நாம் பிடிபட்டுட்டோம். புரியுதுங்களா? இப்ப நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுக்காக ஆண்டவர் வந்தால் நம்ம பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலை செய்யும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கிறார், நாம் அவரோட பிள்ளையா இருக்கிறோம்.
இப்ப அவரோட பிள்ளையா இருக்கிறீங்களா இல்லையா? சொல்லுங்க. பாவம் மன்னிக்கப்பட்டதா இல்லையா? ஆனாலும் பிரச்சனை இருக்கா இல்லையா? சொல்லுங்க. பிரச்சனை இருக்கா இல்லையா? எப்படி பாஸ்டர் தேவ பிள்ளையா இருக்கிறோம், பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு, அப்புறம் ஏன் பிரச்சனை வருது? சொல்லுங்கப்பா, அப்புறம் ஏன் பிரச்சனை வருது? இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை வரும். ஏன்னா இந்த உலகத்தில் இருள் இருக்கிறது. சரிங்களா? அந்த இருளின் பிடியிலிருந்து தான் நம்ம விடுதலைக்கப்பட்டிருக்கிறோம் ஒழிய இருளுக்குள்ளாக இருந்து இந்த பூமியிலிருந்து ஆண்டவர் நம்ம எடுத்து போடல. இன்னும் பூமியில தான் இருக்கிறோம். அப்போ பூமியில் இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கு? சொல்லுங்களேன், என்ன இருக்கு? அதனால நம்ம என்ன செய்யணும்? பூமியை விட்டு போகணும். அப்ப எப்ப போலாம்? சரிங்களா? அதுக்காக தான் ஆண்டவர் வரதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறோம் பாஸ்டர். அவர் சீக்கிரம் வந்துட்டா பரவாயில்ல, ஆனா எப்போதும் டிலே பண்ணிக்கிட்டு போகுத. சரிங்களா? அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. நல்லா கவனிங்க, இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. சரிங்களா? இப்போ இவ்வளவு பயங்கரமான பூமியில் நம்ம ஆண்டவரோட பிள்ளையாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இருக்கிறது. முதல்ல இந்த பிரச்சனை வந்த காரணம் என்ன? சொல்லுங்க. அதனால நம்ம என்ன நடந்ததா? தேவ மகிமையை பிரச்சனை வந்தது, மகிமை இழந்துட்டோம். இப்ப அந்த மகிமைக்குள்ளாக வந்துட்டா இந்த பிரச்சனை மேற்கொள்ளலாம். அப்படித்தானே? சரிங்களா? சங்கீதம் 91 வாசிங்க. 1ஆம் அதிகாரம் சங்கீதம் 91:1. சங்கீதம் 91:1. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். ஓகே, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் நிழலில் தங்குவான். என்னதான் தங்குவான்? தங்குவான் என்ன அர்த்தம்? தங்குறதுன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் தமிழ் வார்த்தை. சரிங்களா? நம்ம ரொம்ப கவனிக்க முடியும். பல நேரங்கள் இதை கவனிக்காம போறாங்க, வசனம் புரியல. சரிங்களா? தங்குதல், தங்குகிறது. பிள்ளைங்க ஸ்கூல்ல எத்தனை மணி நேரம் உட்காந்துருக்காங்க? இப்பதான் சில பேர் கணக்கே போடுறாங்க. 6 மணிக்கு எழுந்திருக்குது. சரிங்களா? 6:30 மணிக்கு பள்ளிக்கூடத்து போகுது, 2 மணிக்கு வீட்டுக்கு வருது, இல்லை 3 மணிக்கு வருது. இப்போ கணக்கு போடுறாரு. சொல்லுங்க, உங்க பிள்ளைங்க எத்தனை மணி நேரம் ஸ்கூல்ல உட்காந்துருக்குறாங்க? பிள்ளைங்களா நீங்களா சொல்லுங்க, வருஷங்களுக்கு தான் தெரியல. சொல்லுங்க. எது 7 மணி நேரம்? ஓகே, சரி. வேலைக்கு போறவங்களை கேட்போமா, எத்தனை மணி நேரம் நீங்க வேலை இடத்துல இருக்கிறீங்க? சொல்லுங்க. எத்தனை? 9 மணி நேரம். வேற அதை விட கூட 12 மணி நேரம். 12 மணி நேரம் வேலை இடத்துல இருக்கிறீங்க. வீட்டுல எத்தனை மணி நேரம் இருப்பீங்க? எனக்கு 24. ஓ, அதாவது வேலை இடத்துல 12 மணி நேரம் வந்துட்டு வீட்டுல 21 நேரமா? இப்போ சரிங்களா? அப்போ வீட்டுல சுமாரா எத்தனை நேரம் இருப்பீங்க? 12 மணி நேரம். சரி, ஓகே, வச்சுப்போம். வேலை இடத்துல எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரம். வீட்டுல 2 12 மணி நேரம். அப்ப நீங்க தங்குறது எங்கன்னு கேட்டா எந்த அட்ரஸ் கொடுப்பீங்க? உங்க அட்ரஸ் கொடுங்கன்னா எதை கொடுப்பீங்க? கம்பெனி அட்ரஸா? சொல்லுங்க. என்னங்க, அங்கேயும் 12 மணி நேரம், இங்கேயும் 12 மணி நேரம், எங்க இருப்பீங்கன்னு கேட்டா வீட்டு அட்ரஸ்.
ஏன் வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க பார்ப்போம், சொல்லுங்க. ஏன் வீடு தங்குறது, வேலை இடம் வேலை செய்யறது. சரிங்களா? வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரீங்க, அப்படித்தானே? அப்போ இப்ப தங்குறதுன்னா தெரியுது இல்ல, புரியுதா உங்களுக்கு? அப்ப இப்ப சொல்லுங்க, தங்குறதுன்னா எது? உங்களுடைய வீடு, அதான் அட்ரஸ். இப்ப புரியுதா உங்களுக்கு? சரி, இப்ப ஆண்டவருடைய வார்த்தை மீண்டும் கவனிப்போம். சங்கீதம் 91 உன்னதமானவரின், நல்ல கவனி, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், மறைவில் அவருடைய மூடுதலுக்குள்ளாக இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நாம் எங்க குடியிருக்கணும் ஆண்டவர் சொல்றாரு? சொல்லுங்க, நாம் எங்க குடியிருக்கணும்? தேவனுடைய மறைவில், அவருடைய பிரசன்னத்தின் சூழலில் நாம் தங்கணும். நாம் வசிக்கிற இடம் தான் நாம் தங்குகிற இடம். அப்படியா? புரியுதா உங்களுக்கு? அப்போ நாம் எங்க வாழணும்னு சொல்றாரு. நான் எங்க தங்கணும் சொல்றேன். இப்ப நீங்கள் எங்க தங்கி இருக்கீங்க? இங்க இருக்கிறவங்க எந்த இடத்துல வந்து தங்கி இருக்கீங்க? எங்க தங்குறீங்க? உங்க வீட்டு அட்ரஸ் கொடுப்பீங்க. இது சரீரத்துல தங்குறது. ஆவியில தங்குறது தேவ பிரசன்னம். அங்க தங்குகிறவனுக்கு தான் பாதுகாப்பு. பொல்லாப்பு போடாத தேனதான் பாதை உன்னை என்னதான். இந்த 91 சங்கீதத்துக்கு கீழே போட்டிருக்கிற, சரிங்களா, அத்தனை தீமைகளும் இது வராது இது வராது இது வராதுன்றார். இதெல்லாம் தீமைகள், அதெல்லாம் வராது. யாருக்கு வராது? என் பிரசனத்துக்குள்ளாக தங்குகிறேன். ஏன்னா இதைத்தான் இழந்துட்டோம். அந்த இழந்து போனதை மறுபடியும் தேடி அதுக்குள்ளாக தங்க ஆரம்பிச்சோமா, இந்த உபத்திரவங்களாம் நாம் மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. இப்போ நாம் தேவன்கிட்ட போகும்போது பிரச்சனை இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு. இப்ப என்னத்தை கேட்கணும்? இவ்வளவு நாள் அவ்வளோ ஸ்லோவா ஒண்ணா சொன்னேன், சரிங்களா? இப்ப சொல்லுங்க பாப்போம், எதை தேடணும்? ஆண்டவர்கிட்ட எதை கேட்கணும்? எதை வாஞ்சிக்கணும்? இப்ப எனக்கு பதில் வேணுமா, பிரசன்னம் வேணுமா? நல்லா சொல்லுங்க. பதில் வேணுமா, பிரசன்னம் வேணுமா? நல்லா சொல்லுங்க. பணம் சொல்ல வந்தா பணம் வேணுமா, பிரசன்னம் வேணுமா? வியாதி வந்தா வியாதி சுகமாகணுமா, பிரசன்னம் வேணுமா? அதை தேடினா இது வந்துடும். புரியுதா உங்களுக்கு? அதைத்தான் ஆண்டவர் தேடுங்கன்றார். எது தேடணும்? அவர் பிரசன்னத்தை தேடணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் சேர்ச்சிக்கு வாங்க சொன்னாரா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, என் பிரசன்னத்துல வாருங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்க எல்லாரும் என்னோட பிரசனத்துக்குள்ளாக வாங்க. அங்குதான் உங்களுக்கு இளைப்பாறுதல், அங்குதான் உங்களுக்கு ஆறுதல், அங்குதான் நீங்க தேற்றப்பட முடியும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். உனக்கு அங்குதான் புது பலன். அங்க வந்துருச்சுன்னா நீ எல்லாத்தையும் ஜெயிச்சிருவ. ஆனா நீ அங்க போகாம உன்னோட சொந்த முயற்சியில நீ போராடுனா போராட்டமா இருக்கும், சஞ்சலமா இருக்கும், சோர்வா இருக்கும், கவலை வரும், பயம் வரும், அச்சம் வரும், அவிசுவாசம் உண்டாகும். காரணம் நீ வர வேண்டிய இடத்துல வரல. புரியுதா உங்களுக்கு? அநேக பேர் நான் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெப நேரத்தில் மட்டும் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு போயிடுறது, இது கொடுத்துருங்க, என் கஷ்டம் தீரட்டும், கடன் தீரட்டும், பிள்ளை பிரச்சனை தீரட்டும், குடும்ப பிரச்சனை தீரட்டும், என் புருஷன் படிலாம் போறான், அவனை மாத்த ஆண்டவரை. என்ன ஆண்டவரை சொல்லிட்டு இருக்க மாத்தாம இருக்கிறீங்க? அது வேற கம்ப்ளைண்ட். புரியுதுங்களா? அவர்கிட்ட எல்லா பிரச்சனை விளக்கி கிளக்கி சொல்றதுலே நேரம் போயிருக்கு. ஆண்டவரே
என்னை எப்போதும் பார்த்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவர் எப்போதும் கண்ணை மூடிக்கிட்டு இருக்காருல்ல. சரிங்களா? நம்ம இப்போ அப்படிதான் நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சிந்தனை உங்க சிந்தனைகள் உங்கள் போல இல்லை. சரிங்களா? அது என்னோட வேற, என்னோட வழிகள் வேற. அப்போ ஜெபத்துல நம்ம எங்கேயோ கோளாறு பண்றோம். ஜெபம் என்பது அடிப்படையாக, பொதுவாக சொல்ல அடிப்படையா நம்முடைய தேவைகளை சொல்லி கேட்பதற்காக இருக்கக்கூடிய காரியம் அல்ல. தேவைகளை சொல்லுவது கேட்பது தவறு இல்லை, ஆண்டவர்கிட்ட பேசும்போது. ஆனா எனக்கு அத்தியாவசியம், மிக அத்தியாவசியமா உள்ளது அவருடைய பிரசன்னம். அதை நான் ஒவ்வொரு நாளும் நாடி அதுக்குள்ளாக நான் இருப்பேன் என்று சொன்னால் நான் பாதுகாத்துக் கொள்ளப்படுவேன். இப்போ வாழைப்பழம் சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா? சொல்லுங்க. வாழைப்பழம் சாப்பிட்ருக்கீங்க, பப்பாளி சாப்பிட்ருக்கீங்களா, பலாப்பழம் சாப்பிட்ருக்கீங்களா? வாழைப்பழத்துக்கு தோல் இருக்கா? பலாப்பழத்துக்கு தோல் இருக்கா? பப்பாளிக்கு தோல் இருக்கா? வாழைப்பழத்துக்கு தோல் என்னது? தின்ன தெரியுது, சொல்ல தெரியுது. வாழைப்பழத்துக்கு தோல் என்னது? என்னது? என்ன? சிவப்பு வாழை இருக்கு, மஞ்சள் வாழை இருக்கு, பச்சை வாழை இருக்கு. வாழைப்பழத்துக்கு தோலோட ஃபங்க்ஷன் என்ன? சரி, வாழைப்பழம் வாங்குறீங்க கடையில இருந்து, ஒரு சிப்பு வாங்கிட்டு வரீங்க, வீட்டில் வச்சிருக்கிறீங்க. சரிங்களா? எத்தனை நாள் நல்லா இருக்கும் சொல்லுங்க? இது 3 நாள். 3 நாள் நல்லா இருக்கும். சரிங்களா? வாழைப்பழத்தை கொண்டு வந்து தோலை உரிச்சு வைக்கிறீங்க, எத்தனை நாள் நல்லா இருக்கும்? அப்ப வாழைப்பழத்துக்கு தோல் என்னது? இத சொல்லத்தான் புடி சொல்லி வருதா இருக்குது. அப்போ வாழைப்பழத்தை காக்க, அந்த சொலையை காக்க ஆண்டவர் தோலை வச்சாரா இல்லையா? அது ஒரு கவரிங் இல்லையா? சொல்லுங்க. கேரட்டுக்கு தோல் இருக்கா? இருக்கா? கத்திரிக்காவுக்கு தோல் இருக்கா? உருளைக்கிழங்குக்கு தோல் இருக்கா? அந்த தோல், கத்திரிக்காவோட தோலுக்கும் வாழைப்பழ தோலுக்கும் என்ன வித்தியாசம்? தக்காளிக்கு தோல் இருக்கா? இப்ப தக்காளி தோலுக்கும் வாழைப்பழ தோலுக்கும் என்ன வித்தியாசம்? ஒண்ணு நிப்பீஸா இருக்கு, ஒண்ணு மொத்தமா இருக்கு. இதாங்க தோல் இல்லாத பழம் இருக்கா? அதுக்கு வருவோம். தோல் இல்லாத பழம் இருக்கா? சொல்லுங்க. இல்லவே யாரோ புதுசா கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஆண்டவர் அவருடைய படைப்பிலேயே, அவருடைய படைப்புகளுக்கு நம்மை காமிக்கிறார் பத்தியா? இதெல்லாம் இந்த தோல் இருந்தால்தான் பாதுகாப்பா இருக்கும். நீ என்னுடைய பிரசனத்தால மூடப்பட, என்னுடைய பிரசனம் தான் உன்னுடைய மூடுகிற தோல். புரியுதா உங்களுக்கு? அது இல்லைன்னா உன் வாழ்க்கை நாசமா போகும். பாவம் தான் அந்த தீமை கொண்டு வந்தது. அதைத்தான் ஆண்டவர் இயேசு வந்து பாவத்தை அகற்றுகிறார். பாவத்திலிருந்து நம்ம விடுதலை செய்து இப்ப என்ன சொல்றாரு? நீ என் பிரசனத்தில் வாழ கற்றுக்கோ. நீ ஒவ்வொரு நாளும் என் பிரசனத்தில் வாழ கற்றுக்கோ. ஆனா நம்முடைய ஐடியா எண்ணத்தில் எப்படி இருக்குன்னா, நான் ஜபிக்கிற நேரம் மட்டும்தான் தேவ பிரசனம், நான் ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிற நேரம் தேவ பிரசனத்தை நிரம்புகிறேன். அதுக்கப்புறம் சொல்லுங்க. மாட்டு கொட்டாயில யார் தங்குவா? நல்லா சொல்லுங்க. கோழி கூண்டுல, இப்ப கோழி தங்குற இடத்துக்கு பேரு
மாடு தங்குற இடத்துக்கு பேரு சொல்லுங்களேன், மாட்டு கொட்டாய். ராஜா தங்குற இடத்துக்கு பேரு என்னது? அரண்மனை. நீங்களும் நானும் தங்குற இடத்துக்கு பேரு வீடு. தேவன் தங்குற இடத்துக்கு பேரு கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது என்பதை அறியீர்களாம். சரிங்களா? தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற இடம். நாம் தங்குகிற இடம் வீடு, தேவன் தங்குகிற இடம் ஆலயம். அந்த ஆலயம் நாமே தேவனுடைய ஆலயம். கவனிங்க, மாட்டு கொட்டாய்க்கு போனா உள்ளுக்கு போனா எதை தேடுவீங்க சொல்லுங்களேன்? கோழி கொட்டாய்க்கு உள்ளுக்கு போனா, வீட்டுக்குள்ள போனா பாச்சியா? அப்போ அவருடைய ஆலயத்துக்குள்ள அங்க தேடினா அங்க யார பார்க்கணும் சொல்லுங்க? அப்ப ஆலயத்துல தேவன் வந்து விட்டு போயிடுறாரா? நாம கூப்பிடும் போது இந்த ஆலயத்துல வர்றாரு, ஜபம் முடிஞ்ச உடனே அவர் புட்டுக்கிட்டு அவர் பரலோகத்துக்கு போயிடுறாரு. அப்படியா? இல்லது நிரந்தரமா தங்க இருக்கிறாரா சொல்லுங்க? அப்ப ஆலயம் என்றால் அதுக்குள்ள என்ன எதிர்பார்ப்போம் சொல்லுங்க? தேவன். அப்போ நீங்களும் நானும் இந்த உடல் தேவ பிரசனம் தங்குவதற்காக இருக்கிறார். புரியுதுங்களா? அந்த பிரசனத்துக்குள்ளாக இருந்தா உன் வாழ்க்கையில புயல் அடிக்கலாம், எதுவும் வரலாம், எந்த தீமை வரலாம், அது உன்னை அணுகாது. ஏன்னா அவருடைய பிரசனம் உன்னை காத்துக்கொள்ளுது. இன்னைக்கு நமக்கு மிக முக்கியமானது தேவ பிரசனத்தை நம்ம அழைக்கணும். அந்த பிரசனத்தை அழைக்கணும், அதை காவந்து பண்ணணும், அதை உபசரிக்க கற்றுக்கொள்ளணும். ஆனா அனைவரும் அதை செய்யறது இல்லை. ஏன்னா நம்ம பாரம்பரியமா நம்மளோட கஷ்டத்தையும் வேதனைகளும் அவருடைய சொல்லி சொல்லி சொல்லிய அதுவே ஜபம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நான் சொல்றது புரியுதுங்களா? ஆனா தேவ பிரசனத்தை மாற்றிக்கிறதுல அது முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அவர் உண்மையானவர், அவர் நம்மளுக்குள்ள தங்குமுடி வருகிறார், அவர் தங்கி இருக்கிறார் என்ற எண்ணமே இல்லை. இதான் பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சரிங்களா, உன்னதமானவரின் மறைவில் தங்குகிறவன். இந்த மறைவு என்ற வார்த்தை வேத வசனத்துல பல வசனத்தின் மூலமாக ஆண்டவர் விளக்குகிறார். சரிங்களா? சங்கீதத்தில் அதே சங்கீதம் 91 வசனத்தை வாசிக்கல. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். இந்த பிரசனம் என்பது, அந்த பிரசனத்தை இந்த வசனம் எப்படி விவரிக்கிறதுனா சிறகுகளால் மூடுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு சேட்டை இருக்கா? சிறகுகள் இருக்கா? கோழிக்கு இருக்கிற மாதிரி பறந்து வர்றா? சரிங்களா? ஆனா ஒரு ஐடியா கொடுக்க, ஒரு கருத்து வெளிப்படுகிறார். புரியுதுங்களா? கோழி தன் குஞ்சுகளை சேட்டைகளாக மறைத்துக் கொள்வது போல அவர் தம்முடைய பிள்ளைகளை மறைக்கிறார். சேட்டைகள் கீழ் அவர் உன்னை மறைத்துக் கொள்ளுகிறார். அவர் சேட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய பிரசனத்துக்குள்ளாக நீ அடைக்கலம் போ. அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகுமாராக உனக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுகிறது. அப்புறம் பாருங்க, மத்தேயு 23:37 வாசிக்கிறோம். மத்தேயு 23:37. மத்தேயு 23:37. இங்க ஆண்டவர் சொல்றார், இந்த வசனம் ரொம்ப கவனமா கேளுங்களேன். ஆண்டவர் சொல்ற வார்த்தை இதுல புரிஞ்சு கொள்ளலாம். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவரே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை
கூட்டி சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. ஆண்டவர் எருசலேம் ஏன்னா எருசலேம் அந்த நாட்டுல தேவனுக்கு விரோதமாக போயிருந்தது. அப்ப ஆண்டவர் எருசலேம் மேல் அன்பு வைத்தேன்னு சொல்றார். நான் எத்தனையோ தரம் என்ன கூப்பிட்டேன், நீ என்னுடைய சேட்டையில் கீழே இல்லாத வரைக்கும் உனக்கு பிரச்சனை இருக்கும், உபத்திரம் இருக்கும், பாடுகள் இருக்கும், எவ்வளவு இருக்கும். எத்தனை தரம் நான் கூப்பிட்டேன் உனக்கு என்ன இல்ல, உன்னை எனக்குள்ளாக என் கீழே கூட்டி சேர்க்கும்படிதான் நான் விரும்புறேன். நீ எப்போ வருவேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற, உனக்கு மனசு இல்லை. நீ எட்ட இருந்து எனக்கு இது செய்ய அதை செய்யுற, ஆனா உனக்கு தேவையானது என்னுடைய சேட்டைக்குள்ள வந்துட்டீன்னா உனக்கு இந்த பாதுகாப்பு. நாம் ஜெபத்துல இன்றைக்கு அதிகமா நாட வேண்டியது, தேட வேண்டியது தேவ பிரசன்னம். அந்த தேவ பிரசன்னத்தை மறுபடியும் நாம் பக்கம் கொண்டு வரணும். அதுக்கு தான் ஆரம்பத்துல சொன்ன இல்லையா, ஆண்டவர் ஆதாமுக்குள்ளார தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானா. என்னதானா? ஜீவ ஆத்மாவானா. அதுதான் தேவ பிரசன்னம் அவனுக்குள்ள. இப்போ அவருடைய நாமத்தின் மேல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? அவரை விசுவாசித்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் சொல்லுங்க, என்ன அவர்களுக்கு கிடைக்கும்? இயேசு ஏற்றுக்கொண்டா நமக்கு என்ன கிடைக்குது? நித்திய ஜீவன். இதுதான் மனுஷன் இழந்துட்டான். ஆனா ஆண்டவர் இயேசு மூலமாக மறுபடியும் அந்த ஜீவனை அவர் நமக்கு தரார். ஆண்டவர் நமக்கு உசுரை கொடுத்தாரா, ஜீவனை கொடுத்தாரா? ஆண்டவர் நித்திய ஜீவன் கொடுக்க வந்தாரா, உசுரை கொடுக்க வந்தாரா? என்னது? ஜீவன். அப்ப உயிருக்கும் ஜீவனுக்கு என்ன வித்தியாசம்? அவர்கிட்ட இருந்து நீங்க உயிரை பெற்றீங்களா, ஜீவனை பெற்றீங்களா? சொல்லுங்க. ஜீவன். உயிர் சொல்லுங்க. ஒரு ஆள் செத்து போயிட்டா அவனுக்கு ஜீவன் போச்சுன்னமோ உயிர் போச்சுன்னமோ? சொல்லுங்க. உயிர். ஏன் ஜீவன் போச்சுன்னு சொல்ற? அப்ப ஜீவனுக்கு உயிருக்கு என்ன வித்தியாசம்? ஒருத்தனுக்கு உசுர் இருக்குன்னாக்க எப்படி தெரியும்? என்னங்க? மூச்சு விடுவான். மூச்சு எப்படி இருக்கும்? காத்து. அதாவது ஒருத்தனுக்கு உசுர் இருக்குன்னா காத்து, உசுர் போச்சுன்னா காத்து போச்சு. பம்பு வச்சு அடிச்சுட்டு வந்துருக்க. கவனிங்க, இந்த உசுறு நம்ம உடல் சரீரத்துல செயல்படுவதற்காக ஆண்டவர் இந்த உயிரை ரத்தத்தில் வச்சிருக்கிறார். ரத்தத்துல தான் மனிதனுடைய சரீர உயிர் இருக்கு. இது இந்த உடல் இயங்க. ஆனா ஜீவன் என்பது இந்த உடல்ல தக்க முடியாது, அது ஆவியில தான் தங்கும். அல்லேலூயா. அதுக்குத்தான் அவர் நம்ம ஆவியில தொட்டு அவருடைய பிள்ளைகளாக மாற்றி அந்த ஜீவன் உள்ள வச்சிருக்கார். அல்லேலூயா. அதுதான் நித்திய ஜீவன். ஆமென். நீ எவ்வளவுதான் ஆண்டவர் பிள்ளையா இருந்தாலும் ஒரு நாள் சாக தான் போறோம். அவர் வருகை தாமதிச்சா நம்ம சாக தான் போறோம். இந்த உடல், ஏன்னா இந்த உடலை காக்கிறது நித்திய ஜீவன் அல்ல, என் ஆத்மாவை காக்க. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஜீவன் நமக்குள்ளார வந்துருச்சு. இப்ப அந்த ஜீவன் வந்ததுன்னா அது தேவ பிரசன்னம் உள்ளுக்கு இருக்கு. ஆமென். இந்த தேவ பிரசன்னம் உள்ளுக்கு இருக்கிறது மட்டுமில்ல, அதை நம்ம மேலும் இருக்கணுமா, நம்ம மூடி இருக்கணுமா. அல்லேலூயா. அந்த மூடி இருக்கத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை நாடணும்.
அவருடைய பிரசனத்தை நாடணும். அந்த பிரசனத்தினால மூடிக்கொள்ளப்படணும் ஒவ்வொரு நாளும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஹல்லேலூயா. தேவராஜ்யம் தேவனோட மகத்துவத்தையும் மாட்சிமையும் அவருடைய மகிமையும் அவருடைய பிரசனத்தையும் மகிமையும் எல்லாம் எடுத்து காமிக்கிறது. ஆண்டவரே, உங்களுடைய பிரசனம் என் மேல வரட்டும். ஹல்லேலூயா. நான் போகும் பொழுது வரும் பொழுதோ உங்களுடைய பிரசனம் என்னை காத்துக்கொள்ளட்டும். ஆமென். ஆனா அந்த பிரசனத்துல வரணும்னா அவருக்கு காத்திருக்க கத்துக்கொள்ளணும். அவர் அதான் சொல்றேன், என் சேட்டையின் கீழாகவா. புரியுதா உங்களுக்கு? கோழி குஞ்சு அந்த சேட்டையின் கீழே போய் உட்கார்ந்து இருக்குமா இல்லையா? சொல்லுங்க. அதுவும் உட்கார்ந்து இருக்கும். சரிங்களா? ஆபத்து இல்லாத வெளியே போகும், மழை வந்தா உள்ள போய் உட்கார்ந்து இருக்கும். ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ என்னுடைய பிரசனத்துக்கு கீழாக வந்து அமர்ந்திருக்க நீ கற்றுக்கோ. அப்ப ஜெபத்துல நாம் அதிகமா தேட வேண்டியது, நாட வேண்டியது தேவ பிரசன்னத்தை நாடணும். அது எப்படி பாஸ்டர் தேவ பிரசனத்தை நாடுவது? எப்படி தேடுறது? அது எப்படி இருக்கும்? சரிங்களா? தேவ பிரசனம் எப்படி இருக்கும்? தேவ பிரசனம் வந்தா எப்படி உணரலாம்? அப்படி இங்க எத்தனை பேரு ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு வந்து இந்துக்களா இருக்கும்? எத்தனை பேர் எல்லாம் இந்துக்களா இருந்தாங்க? சரி, இந்துக்களா இருக்கும் பொழுது கோயிலுக்கெல்லாம் போனோமா இல்லையா? சொல்லுங்களேன். எதுக்கு போனோம்? சொல்லுங்களேன். சாமி சாமி பார்க்க, சாமி பார்க்கவும் போறாங்க. அப்புறம் சாமி கிட்ட வேண்டிங்க. சரிங்களா? அப்புறம் எதுக்கு போனோம்? அவங்க வேண்டிங்க. வேற எதுவும் வார்த்தை இருக்கா? எங்க போனதெல்லாம் மறந்துட்டீங்க போல. எங்க பாஸ்டர் அதெல்லாம் தொடர்புங்க, நாங்களாம் அதை சனியை நம்ம போட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். சரிங்களா? கோயிலுக்கு போனோமா இல்லையா? எதுக்கு போனோம்? சாமி கும்பிட. எப்படி கும்பிட்டோம்? சொல்லுங்க. சாமி கும்பிட போனோம். எப்படி கும்பிட்டோம்? சொல்லுங்களேன். கையை தூக்கி ஐயா சொல்லி சொல்றாரு, மறக்காது இருக்கிற. சரிங்களா? எப்படி கும்பிட்டோம்? அப்புறம் சொல்லுங்கப்பா. ஓகே, ஒரே ஸ்டைல்ல தான் இருக்குன்னா சாமி கும்பிடுறதுக்கு என்னெல்லாம் செஞ்சீங்க? நானும் அதுல இருந்து வந்தாலும் எனக்கு தெரியும். சொல்லுங்க, என்னெல்லாம் செஞ்சோம்? சுத்தி வந்தோம். அப்புறம் தூக்குக்காரம் போட்டோம். அப்புறம் ஊருக்கு பிறண்டோம். அப்ப போட்டு அடிச்சுக்கிட்டோம். புரியுங்களா? இதை தூக்கணும், அதை தூக்கணும், அதெல்லாம் தூக்கணும். இதெல்லாம் செஞ்சுமா இல்லையா? இதெல்லாம் செஞ்சோம். சரிங்களா? ஏன்? அது கும்பிட்டோம். சரிங்களா? அப்புறம் அவர் வேண்டுதல் நாங்க வேண்டிக்கிட்டோம். எப்படி வேண்டிக்கிட்டீங்க? எப்படி வேண்டிக்கிட்டீங்க? நம்ம தேவை என்ன செஞ்சீங்க? எழுதி கொடுத்தீங்களா? சொல்லுங்க. ஐயோ சொல்லுங்களேன். என்ன செஞ்சீங்க? எழுதி சொன்னீங்களா? எழுதி காமிச்சீங்களா? இப்ப பாஸ்டர் நாங்களாம் மாடர்ன் ஆயிட்டோம். இப்ப வாட்ஸ்அப்ல போயிட்டு அத சும்மா தான் இருந்தது. நம்ம தானே சொன்னோம். சொல்லுங்க, எனக்கு இது செய்ய, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ தான் வரணும், என் பிள்ளையை பார்த்துக்கோ, அதுக்கு நல்ல ஒரு காரியம் நடக்கணும், என் பையனுக்கு நல்ல காரியம் நடக்கணும். சரிங்களா? அத்தா அவனுக்கு அறிவை கொடு, படிக்கணும் நல்லா, என் புருஷன் குடிகாரனா இருக்கிறான். சரிங்களா? அந்த சரிங்களா, புருஷன் குடிகாரனா இருக்கான், குடிக்கிறான், ஒழிச்சிடும். அவனா இல்லை, குடி ஒழிச்சிடும். சரிங்களா? எல்லாத்தையும் செஞ்சிடும், அதை செஞ்சிடும், அது செஞ்சிடும்.
எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்கு, என் கஷ்டத்தெல்லாம் நீ தான் போக்கணும், சரிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு, சரிங்களா இது எவ்வளவு காலமா செஞ்சோம்? நீ இவ்வளவு சொல்றீ அழுவுறிய, அது ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனிச்சா? அப்படின்னா சொல்லிச்சா? சொல்லுங்க, சொல்ல. அப்ப பதில் வரல, ரெஸ்பாண்ட் வரல. ஆனாலும் அது அப்படித்தான் சொல்லி ஏற்றுக்கொண்டமா இல்லையா? சொல்லுங்கப்பா. கடவுள்னா அப்படித்தான், அங்க இருந்து ஒண்ணு வராது, நம்ம தான் சொல்றதெல்லாம் சொல்லிக்க. இப்படிதானே இருந்தது, சொல்லுங்க. அப்போ நம்ம எதுல மேஜர் ஆயிட்டோம்? அங்க சாமி கிட்ட போய் சொல்றது, ஹலோ சொல்றது, எனக்கு வேண்டியதெல்லாம் நீ கொடுக்கணும், அப்பதான் நீ நல்ல கடவுள். நீ எனக்கு கொடு, வாழைப்பழம் குறிச்சு வாங்கி கொடுத்தேன், எனக்கு கொடு, சரிங்களா, ஒரு வெள்ளம் கோழி வெட்டி காவல் கொடுக்குறேன், எனக்கு கொடு, இது கொடு, அது கொடு, உனக்கு பாக்கியம் அங்கதான் பண்ணணும். பசாமால வேலை இல்லை. சொல்றது புரியுதா? அதை நம்பிதான் அந்த விதமான வாழ்க்கை தான் நான் வாழ்ந்து பல ஆண்டுகள், பல காலங்கள், தலைமுறை தான் போனுச்சு. இப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்து பாண்டவரை ஏற்றுக்கொண்டு இப்ப ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம். அது இல்லையா? அவரோட பிள்ளையா இருக்கான். இப்ப எப்படி வேண்டோம்? இப்ப சொல்லுங்க, உள்ளதை சொல்லுங்க. மனசுன்னு ஒண்ணு இருந்தா அந்த மனசை தொட்டு, சில பேருக்கு அது இல்லை, அதை தொட்டு உள்ளதை சொல்லுங்க. இப்ப எப்படி ஜபத்துல என்ன செய்றீங்க சொல்லுங்க, அதே மாதிரிதான். ஆண்டவரே நீங்க செஞ்சு, ஆண்டவரே சொல்ற, ஆண்டவரே 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 கஷ்டமெல்லாம் போகணும், ஆண்டவரே கண்ணீரோடு, கண்ணீர் வராது ஆனா கண்ணீரோடு போயிட்டேன். இது ஆண்டவர்கிட்ட டூப் போடுற பரிச்சாங்க. கண்ணீரோடு கேட்கிற, ஆண்டவரே நீங்க தான் படம் செஞ்சுக்கணும், ஆண்டவரே இதை மாத்துங்க, ஆண்டவரே அதை மாத்துங்க, ஆண்டவரே நல்ல வேலை கிடைக்கணும், ஆண்டவரே நல்ல பொண்ணு கிடைக்கணும், ஆண்டவரே நல்ல கணவர் கிடைக்கணும், ஆண்டவரே என் பிள்ளைக்கு நல்ல நடக்கணும், ஆண்டவரே கூடு கூடு கூடுவாங்க. அழகியா நீ அமைக்கி குடுத்தி சரிந்து போக முடியும். யாரை கொடுக்குறது? பிள்ளைய கொடுக்குறதா, புருஷனை கொடுக்குறது? எனக்கு தான் ஆண்டவரே, எல்லாரும் ஆண்டவரே உங்க மேல எல்லா பாகத்தை உங்க மேல வச்சிருக்க, நீங்க பொறுப்படுத்தணும் ஆண்டவரே. எனக்கு ஒரு நாள் பொறுப்பில்லாம இருக்கிறேன், அடுத்து நீங்க தான் பொறுப்படுத்தணும் ஆண்டவரே, விட்டுறாதீங்க ஆண்டவரே. நான் எனக்காக நீங்க இருக்கிறீங்க தெரியுமா? என்னை சாக்கா பண்ணணும் நீங்க தான், சரிங்களா? ஆமா, என் மேல பொறுப்படுத்தி என்னோட எல்லா கடமைகளும் நீங்க சொல்லி, நான் தின்னு போட மாட்டேன், ஊட்டி விடுங்க. ஏன்னா பைபிள்ல போட்டு நீ வாயை திறந்து நிரப்போம், அது சொல்லி நான் வாய் ஆளு திறந்திருக்கிறேன், காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் கூட்டிக்கிட்டே இருக்காண்டவரை. பாப்போம் கொசு போத ஈ போத. நம்மளுடைய பேட்டர்ன் பழைய பேட்டர்ன், ஜெபம் அப்படிதான் இருக்கு. அங்க உறவு இருந்துதான், சொல்லுங்க, சம்பாஷணை இருந்துதான், பேச்சுவார்த்தை இருந்துதான், ஒண்ணும் கிடையாது. இப்போ உங்க வந்ததையோ ஆண்டவர் அப்படிதான் நடத்துறான், புரியுதுங்களா? அந்த சிலைகளோட ஐக்கியம் இல்லை, ஒரு இணைப்பு இல்லை. ஆனா தேவன் நம்முடைய தேவன், அவர் நம்மை பிள்ளை அழைக்கிறார், நம்ம ஒரு அப்பான்னு அழைக்கிறோம். ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவு வந்திருக்கிறது. அவர் சொல்றார், என்னோடு ஐக்கியத்தில், அந்த ஐக்கியத்தில் இருந்தா தான் என் பிரசனம். ஆனா நம்மளோட ஜெபம் எல்லாம் சொல்லிட்டு முடிச்சிடலாம், அப்புறம் மறந்துடலாம். அவர் கூடவே இருக்கிறார், அவருக்குள்ள இருக்கிற என்ற உணர்வே இல்லை. இங்கத்தான் நம்ம பிரச்சனை, நம்முடைய எண்ணங்களை மாற்றணும். புரியுதா உங்களுக்கு? நாம் அவரை வாஞ்சிக்கணும். நீங்க பதில தான் வாஞ்சிக்கிறீங்க, அவர் கொடுக்கறதான் வாஞ்சிக்கிறீங்க, அவரை வாஞ்சிக்கல. என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்றார். புரியுதுங்களா? நம்ம
அவரை தேடுவதில்லை, அவரை வாஞ்சிப்பதில்லை. அவர் பேரை சொல்லிக்கிட்டு காரியத்தை கேட்கணும். எல்லாத்தையும் இயேசு நாமத்தில் கேட்கணும். அதான் செக்கு. கடைசியில் சைன் இயேசுவின் நாமம். உறவில்லாத, ஒரு ஐக்கியம் இல்லாத ஜெபம். ஆண்டவர் நம்மளோட ஐக்கியத்தை நாடுகிறார். இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு எத்தனை மணிக்கு முடிக்கணும் சொல்லுங்க? முடிக்கிற நேரம் வந்துருச்சா? கவனிங்க, இங்க எல்லாருக்கும் உறவுகள் இருக்காங்களா இல்லையா? சொல்லுங்களேன். சொந்த பந்தம் இருக்கா இல்லையா? எல்லாம் இருக்கிறாங்க. யாரெல்லாம் சொந்த பந்தம்? யாரெல்லாம் சொந்த பந்தம்? நீங்க அம்மா, அப்பா, பெரியப்பா, தம்பி, அண்ணன், சித்தப்பா, கொழுந்தனை, கொழுந்தியா, நாத்தனா, மாமனாரு, அப்புறம் தாத்தா, பாட்டி, அத்தை, இதெல்லாம் என்னதான்? உறவுகள், சொந்த பந்தம் இருக்கா இல்லையா? உங்களுக்கு எல்லாம் இருக்கு, இருக்கா இல்லையா? சொந்த பந்தம் இருக்கு. இப்ப இன்னொரு கேள்வி கேட்கிறேன், உள்ள சொல்லுங்க. எல்லா சொந்த பந்தத்தோடும் ஐக்கியம் இருக்கா? பேச்சுவார்த்தை இருக்கா? பேச்சுவார்த்தை இருக்கா? சிலர் அவங்க மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு இருக்கீங்க. அவங்களுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க, சரிங்களா? தலை முழுகிட்டோம். சில பேர் பிள்ளையே முழுகிட்டாங்க. அது என் பிள்ளையே இல்லை, இது பையனே இல்லை, நீ பையனே இல்லை, சரிங்களா? நீ பையனே இல்லைன்னு சொல்றதுதான் உறவு இல்லாம போயிருமா? ஒன்னாதான் பண்ணுமா? வேற யாரை பண்ணுவான்? ரோட்ல நடக்கிற மாட்டை பார்த்து நீ தான் நீங்கிறவங்க எங்க அப்பா, எங்க அப்பா வேண்டான்ட்டாரு, எங்க அம்மா வேண்டான்ட்டாங்க, நீ தான் மான்னு சொல்றதுனால நீ தான் எனக்கு அம்மா. மாத்திக்கிறோமா? கவனிங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, உறவு சம்பந்தம் என்பது, உறவு என்பது இருந்தாலும் அதுல ஐக்கியம் இல்லைன்னா அந்த உறவினுடைய மேன்மை நீ இழந்துட்டீங்க. தேவனுக்கு நமக்கும் உறவு அப்பா பிள்ளை. அப்பா அவர் அப்பாவா இருக்கார், பிள்ளையா இருக்கார். அப்படி இருந்தாலும் ஐக்கியம் முக்கியம். புரியுதா உங்களுக்கு? அவரோடு பேச்சுவார்த்தை, அவரோடு பேசணும், அவர் நம்மோடு பேசுவார். இந்த மைண்ட் பிளாக்கை நம்ம உடைக்கணும். ஏன்னா நம்ம அவ்வளவு காலம் அந்த பக்கமே இருந்து அது பேசாத ஒரு கோணம் நம்ம பார்க்காத, ஆனால் அப்படியே ஏற்றுக்கொண்டு வண்டி ஓடிக்கிட்டு இருந்தது, அதையும் நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா இங்கு நம்முடைய தேவன் தத்துவமானவர், உண்மையானவர், மெய்யானவர், நம்மை காண்கிற தேவன், காது கொடுத்து கேட்கிற தேவன், நம்மோடு பேசுகிற தேவன். அப்ப அவர்கிட்ட போகும்போது அவர் பேசுவார்னு எதிர்பார்க்கணும். அவர் பேசுவார்னு கேட்க நம்ம பொறுமையா இருக்கணும். அவர் பேசுவார், மறுதலை கொடுப்பார், மறுமொழி கொடுப்பார். அல்லேலூயா. இதை நம்ம வளர்க்கணும். அதுக்கு தான் அவர் சமூகத்துல வரணும். ஜெபத்துல அது மிக முக்கியமானது. அவர் தான் உனக்கு ஆலோசனை கொடுப்பார். உன்னுடைய கஷ்டங்கள் இதுன்னு தெரிஞ்சு உனக்கு ஆலோசனை பேசுவார். என் மகளை இந்த மாதிரி செய், இந்த மாதிரி செய் அப்படி நம்ம சொல்லுவார். ஆனா அதுக்கு பொறுமை இல்லையே. நம்ம தான் எழுதி அடிச்சு விட்டோம். எக்ஸ்பிரஸ் அனுப்பதி இப்ப அது கூட சரிங்களா? ஜபத்துல சில பேர் ஆரம்பிச்ச மிஷின் காடுதான். பட எங்கேயாவது மார்க்கெட் எனக்கு ஒரு கிலோ மீன், 1 கிலோ இது என்னது சீனி கொடுங்க, 1 கிலோ வெங்காயம், 1 கிலோ சரிங்களா? இப்படி படப்படம் சொல்லிட்டு பண்ணா உன்னை கிலோ பண்ணி விட்டுறான். புரியுதுங்களா? பொறுமையை சொல்லுங்களா இல்லையா? எனக்கு இது வேணும், இது வேணும், அப்படிதான் சொல்லுவோம் பொறுமையா. ஆனா நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு ஜபிக்க பண்ணும்போது பார்க்கணும், மிஷின்கள் எக்ஸ்பிரஸ் ரயாடு கூட தோத்து போயிடும். அந்த ஸ்பீட்ல ஓடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேகமா சொல்லிவிட்டதான் கொஞ்சம் நிப்பாட்டி விட்டு அவர் எங்கேயாவது போயிருந்தார், அவர் காணாம போயிருவார். அவன் எவ்வளவு வேகமா சொல்றியோ அவ்வளவு கவலை ஜோரா கேட்பாரு. சரி, சில பேர் வேகமா சொல்றதும் பவர் ஆவி, அதுதான் ஆவி நினைக்கிறாங்க. ஏங்க நான் சொல்றது ஏதாவது ஏறுதா? பைபிள்ல போட்டு காதுள்ளவன் சொர்ணை உள்ளவன் இப்பதான் வருது லேசா. கவனிங்க, ஜெபத்துல நாம் தேவனும் உறவுல ஈடுபட்டிருக்கிறோம். அவருடைய பிரசன்னத்தை நாம் பக்கமாக அழைக்கணும். தேவ பிரசன்னம் அதை கவர்ந்து இழுக்கணும்.
எங்கு தேவ வார்த்தை தங்கி இருக்கவோ அங்கு அவருடைய பிரசனத்தை நாம் இருக்கிறோம். அவருடைய வார்த்தை, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தாள் அப்படின்னு போட்டிருக்காரு. அவருடைய வார்த்தை தங்கி இருந்தா அதை அருமையாக கருதினாள். ஏன்னா தேவனும் அவர் வார்த்தை ஒன்று. அந்த வார்த்தையை நாம் பூஜித்து, அந்த வார்த்தையை நாம் தழுவி, அந்த வார்த்தையை கனப்படுத்தணும் என்றால் அந்த வார்த்தையினால் தேவ பிரசனம் இழுக்கப்படுகிறது, கவரப்படுகிறது. ஏன்னா அகிலத்தில் தேவன் அவருடைய வார்த்தையை உண்டாக்கி வார்த்தையினால் தாங்குகிறார். எல்லாமே அவருடைய வார்த்தை இந்த சிஸ்டத்தில் தான் நடக்கணும்னு போட்டிருக்காங்க. என்னோட வாழ்க்கையும் அவருடைய வார்த்தை சிஸ்டத்தில் தான் ஓடும். அதனாலதான் உங்களுடைய வார்த்தை கால்களுக்கு தீவன், பாதைக்கு வெளிச்சம். என் வாழ்க்கைக்கு உங்களோட வார்த்தை தான் ஆண்டவர். உங்களோட வார்த்தை இல்லாம நான் வாழ முடியாது. அந்த வார்த்தை இருந்தால் அவர் பிரசனம் வருகிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் பைபிள்ல வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலுமாய் தியானிக்கிற மனுஷன் பாக்கியம். ஏன்? அந்த தியானம் பண்ணும் போது அவர் பிரசனம் வந்து தங்குது. அந்த பிரசனம் தங்குனால உனக்கு பாக்கியம். நீ என்ன ஆசீர்வாதம் கேட்கறதுனால இல்ல, அவர் தங்குகிறதா, அவர் தங்க. எப்படி அவரை தங்க வைப்பது, எப்படி அவர் பிரசனத்தை ஈர்ப்பது பக்கத்துல இன்னொரு வாட்டி வரும்போது சொல்றேன், சரிங்களா? இது மிக முக்கியம். தேவ பிரசனத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். அதனால எங்க ஆரம்பிக்கணும்? முதல்ல வேத வசனத்தை வாசிக்க ஆரம்பிக்கணும். எவ்வளவுக்கு அதிகமாக வாசிக்க முடியுமோ வாசிங்க. ஏன்னா அவர் தான் வார்த்தை. ஹல்லேலூயா. அவர் தான் வார்த்தை. அந்த வார்த்தை நமக்குள்ளாக வரும் பொழுது அவர் பிரசனத்தை நம் பக்கமாக ஈர்க்கிறார். ஆமென். அதுக்கப்புறம் ஜெபத்துல கஷ்டமே இருக்காது, ஒரு சம்பாஷணையா இருக்கும், பேச்சுவார்த்தையா இருக்கும். ரெண்டு நண்பர்கள் பேசுற மாதிரி பேசிக்கொள்ளலாம். புரியுதா? எந்த இடத்துல, வேலை இடத்துல இருந்தாலும் அந்த வேலை இடத்துல போங்க, தேவ பிரசனத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளுக்குள்ளாக இருந்து போங்க. வேலை இடத்துல உங்களை எப்படி திட்டுறவங்க இருப்பாங்க, வெறுக்கிறவங்க இருப்பாங்க, கோபப்படுத்துறவங்க இருப்பாங்க, புறாமப்பட்டவங்க இருப்பாங்க. ஆனா இந்த பிரசனம் அவங்கள மாத்த ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அது கண்டிப்பா வேலை செய்யுங்க. அதுக்குதான் தேவன் சொல்ற, இது பொல்லாங்க உலகத்துல இருக்குது, எனக்கு கூட நீ வந்து நீ போகிற இடம்ல என் பிரச்சனை பாரு, அது கொண்டு போ. சரிங்க, மற்றதெல்லாம் சரி. புரியுதா உங்களுக்கு? நீங்க டென்ஷன் ஆக தேவையில்லை, பிரஷர் ஆக தேவையில்லை. எல்லா இடத்துலும், பள்ளிக்கூடத்திலும் சரி, வீட்டிலும் சரி, வேலை இடத்துலும் சரி, இந்த பிரச்சனை மட்டும் இருந்தா அங்கு என் சமாதானம் உனக்கு இழைப்பாறுதல் இருக்கும். உனக்கு இழைப்பாறுதல் இருக்கும். ஹல்லேலூயா. இழைப்பாறுதல் தருகிறவர் அவரே, அவரே இழைப்பாறுதல். ஆமென். நாம் எழுதி கருத்துக்கு நன்றி செலுத்தும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணும். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. கமான், எழுதி கருத்தருக்கு நன்றி செலுத்துங்க. அவர்